ஹலோ மை டியர் வியூவர்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைத்தன் சீரீஸை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பட் இப்போது நம்ம வந்து பைத்தானில் கொஞ்சம் கான்செப்ட்ஸை நிறைய கற்றுக்கிட்டோம். ஸோ அதனால் இப்போ நம்ம ஒரு மினி ப்ராஜெக்ட் ஒன்று செய்ய போகிறோம். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. என்ன ப்ராஜெக்ட்னா கேல்குலேட்டர். ஸோ நான் கேல்குலேட்டர் டாட் பிஒய்னு வச்சுக்கிறேன். ஸோ பை த வே நம்ம சேனலில் இருக்கிற டுட்டோரியல்ஸை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இதுதான் நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய பைத்தன் டுட்டோரியல் பிளேலிஸ்ட். இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் போயிட்டு இந்த இடத்துல இருக்கும் பைத்தன் ஃபுல் பிளேலிஸ்ட்டுன்ட்டு. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் போயிட்டு பார்ட் 1லேருந்து வந்துடுங்க. ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னாலே போதும். ஐ மீன் ஃபுல்லானா இப்போ ஓடிக்கிட்டு இருக்கல இன்புட் எண்ட் அண்ட் எஸ்கேப் சீக்வன்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கனாலே நமக்கு வந்து போதும். இதில் இருக்கிற வீடியோஸை பார்த்துட்டு பைத்தனை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இந்த ப்ராஜெக்டை நம்ம செய்யலாம். ஸோ இப்போ நம்ம இந்த கேல்குலேட்டரில் ஃபஸ்ட்டு ஒரு டைட்டில் நமக்கு வரணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். பிரிண்ட் இதில் கேல்குலேட்டர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. கேபிட்டல் சி வச்சுக்கிறான். ஓகே, ஸோ கேல்குலேட்டர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு லாகின் சிஸ்டம் மாதிரி க்ரியேட் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு எப்படி லாகின் சிஸ்டம் க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரியும். ஸோ பிரிண்ட் இப்போ லாகின் 1 minute லாக் இன். ஓகே, ஸோ லாகின் இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஓகே, இப்போ வந்து லாகின் அப்படின்ற இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு வேரியபிள் எழுதிக்கிறேன். நேம் எரர் இல்லை, ஜஸ்ட் ஸ்மால் நேம். ஓகே, நேம் இஸ் ஈக்குவல் டு இன்புட்டுக்குள்ளே நான் வந்து எழுதிக்கிறேன். ஜஸ்ட்டு என் டிரைவர் நேம்லாம் வேணாம், ஜஸ்ட்டு நேம் அப்படின்னு வந்து எழுதிக்கிறேன். ஸோ இது வந்து யூஸியாக இருக்கும். ஸோ இப்போது பிரிண்ட் வெல்கம் வெல்கம் அப்படின்னு போட்டு கமா, இந்த இடத்துல ஸ்பேஸ் விட்டுப்போம், இந்த இடத்துல கமா நம்மளோட நேம். ஓகே, ஸோ இப்போ நான் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிரிண்ட் கேல்குலேட்டர் வந்து கேல்குலேட்டர்ன்ற வேர்டை பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் லாகின் வந்து லாகின்ற வேர்டை வந்து பிரிண்ட் பண்ணும். இந்த நேமுன்ற வேரியபிள்குள்ளே நம்மளோட இன்புட் நம்மளோட நேம் வந்து இங்கே நம்ம வந்து இன்புட்டாக கொடுப்போம். ஸோ அது வந்து ஸ்டோர் ஆகிக்கும். அண்ட் பிரிண்ட் வெல்கம், அப்புறம் நம்மளோட பேர் பிரிண்ட் ஆகுது. ஸோ அதுதான் இந்த 4 lines ஆஃப் கோடு வந்து சொல்லுது. ஸோ ரன் பண்ணிவிடுவோம். ஜஸ்ட் நான் ரன் பண்ணிட்டேன். பேர் கேட்குது, நான் கிரிஷ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். வெல்கம் கிரிஷ்ன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம பண்ணியிருக்கிறது. பட் கேல்குலேட்டருக்கு இது முக்கியமானு கேட்டிங்கன்னா இல்லை. பட் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து பண்ணுவோம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு இன்டீஜர் ஒரு வேரியபிள் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அந்த வேரியபிள் வந்து என்ன வேரியபிளாக வச்சுக்கலாம்? ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்கோர் நம். ஓகே, வேணாம் இப்படி வேண்டாம். நான் வந்து நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் நம்பர் 1. ஸோ இதுதான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு நம்பர் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் இதில் நம்பர்
2 okay is equal to input இதுல number 2 நான் வந்து இதுக்குள்ள போட்டுக்கிறேன். ஓகே ஸோ இது ஜஸ்ட் இந்த கால்குலேட்டர் ஒன்றுமே பண்ணாது, ஜஸ்ட் ஆட் பண்ணோம். ஓகே பட் இந்த கால்குலேட்டரில் நம்ம ஆடு மல்டிப்ளிகேஷன் எல்லாமே பண்ணுற மாதிரி பண்ணலாம். பட் அது கொஞ்சம் இன்னும் ஒரு வீடியோ இருக்குது. ஓகே இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுன்ற ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு மல்டிப்ளை ஆடு சப்ராக்டு இதெல்லாம் எப்படி ஒரு கால்குலேட்டரில் பண்ணுறது அப்படின்றது தான் சூப்பராக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோ முடியட்டும், அதுக்கப்புறமேட்டு அகெயின் அட்வான்ஸ்டு கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டுறேன். அண்ட் இப்போது நான் ஜஸ்ட்டு print ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி print பண்ணுறேன். your answer இதில் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். இதில் ஹாய் கமா நேம். ஸோ நேம்ன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். your answer இஸ் இங்கே ஒரு கமா யூஸ் பண்ணணும். your answer இஸ் அப்படின்னு போட்டு கமா number 1 plus number 2. ஸோ ரன் பண்ணுறேன். நேம் என் நேம் கிரிஷ். number 1 20, number 2 30, your answer is 2. ஸோ இப்படி வருது. ஸோ நம்ம போன வீடியோலேயே வந்து பார்த்தோம் டைப் காஸ்டிங்கில் என்னென்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக எடுத்துக்குது. பட் நமக்கு இது வந்து ஒரு இன்டிஜராக ஆகணும். ஸோ நம்ம இன்ட்டுன்ற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ட் அப்படின்றத நான் போட்டுக்கிறேன். இன்ட் number 1 plus int number 2. ஸோ இப்போ கரெக்டாக வந்துடும். நேம் கிரிஷ். ஓகே நம்பர் 1 வந்து இந்த வாட்டி 2000. நம்பர் 2 வந்து ஒரு 400. 2400ன்னு கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இந்த ஹாய் கிறிஷ்ன்னு வர்றதெல்லாம் நம்ம வந்து நீட்டாக சூப்பராக பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு ஆட் மட்டும் பண்ண முடியும். இதுக்கப்புறமேட்டு ஒரு வீடியோ வரும். அந்த ஒரு வீடியோ முடித்த உடனே நம்ம மல்டிப்ளிகேஷன் சப்ராக்ஷன் இதெல்லாம் பண்ணுறதுலாம் கற்றுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.